ஹாய் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அனுவும் பிரகாஷும் சரஸ்வதியை கூப்பிடவும் என்ன என்று அவர் கேட்கவும், அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, இப்படி உட்கார்றீங்களா என்று அவள் சொன்னாள். சரி என்று சரசும் அவருடைய அருகில் உட்காரவும், சொல்லுமா என்ன விஷயம் என்று சரசு கேட்கவும், அக்கா நேற்று மாமா வந்தார் இல்ல, அவர்கிட்ட உங்களுக்கு கல்யாணத்துக்காக நாங்க தேதி குறிக்க சொல்லிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா ஃபோன் பண்ணி என்ன தேதி என்னங்கிறத சொல்லிடுவார் அக்கா. அதான் உங்ககிட்ட நாங்க முன்னாடியே சொல்லவே இல்லைங்களா, அதுதான் சொல்றேன் என்று அவள் சொல்லவும், சீ போமா, இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க என்று சரசு கேட்கவும், என்னக்கா கல்யாணம் பண்ணிக்க போறது நீங்க, அப்போ உங்ககிட்ட சொல்லாம நாங்க எப்படிக்கா நாங்க பண்ண முடியும், அதுதான் என்று அவள் சொல்லவும், சரிம்மா உங்க இஷ்டப்படி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதுக்கு நான் எந்த எதிர்ப்புமே சொல்லல. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னம்மா என்று சரசு கேட்கவும், இல்லக்கா நாங்க உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலான்னு தான் பார்த்தோம். ஆனா என்னுடைய டெலிவரிக்காக நீங்க எப்படியும் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலதான் என்னுடைய டெலிவரி முடிஞ்சிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். ஆனா இப்ப நான் குழந்தை பிறந்ததில்ல, தீட்டு உடனே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு இப்ப 16ஆம் நாள் புண்ணியதானம் பண்ணி வீட்டுக்கு அழைத்ததற்கு அப்புறமா அதுல இருந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் என்ன சொல்லி மாமா சொன்னாங்க அக்கா என்று சொல்லவும், சரிம்மா எனக்கு ஓகே தான் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள். எதற்காக சென்றாள் என்று அவர்கள் பார்க்கும்போது அவள் வெட்கத்தில் தான் சென்றாள் என்று அப்பொழுதுதான் தெரிந்தது. அனு, சரசக்கா வெக்கப்பட்டு தானே போயிட்டாங்க என்று சொல்லவும், ஆமாங்க நான் கூட கவனிச்சேன், அக்கா வெக்கப்பட்டு தான் போயிட்டாங்க என்று இருவரும் அப்படியே குழந்தையை வைத்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். சரியனோ, அதுதான் அக்கா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நான் எப்படியும் முரளிக்கிட்ட பேசிட்டு மற்றதை நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம். அவங்களுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொன்னில்ல, நான் வேணா கீர்த்தியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு வாங்கி வர சொல்லலாமா என்று அவன் சொல்லவும், இல்லைங்க கீர்த்தி மட்டும் போனா செட் ஆகாது, நீங்க காயத்ரி கிட்டையும் கேட்டு பாருங்க. காயத்ரி, கீர்த்தி, சரசக்கா, சந்தோஷ் வேணா கூட போகட்டும். போய் அவர்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துகட்டும். நீங்க பணம் மட்டும் அவங்க கையில கொடுத்துடுங்க என்று அவள் சொல்லவும், சரிம்மா அப்ப நான் சந்தோஷ் கிட்ட கீர்த்தி கிட்டையும் ஃபர்ஸ்ட் பேசுறேன். அவங்க 2 பேர்கிட்டையும் பேசிட்டெல்லாம் மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் அறைக்கு சென்றான். அறைக்கு சென்று குளித்து முடித்து கீழே வந்தான். தன் குழந்தை தன் மனைவியிடம் அமைதியாக இருப்பதை கண்டு, என்னனோ பாப்பா ரொம்ப அமைதியா இருக்கா போல என்று கேட்கவும், ஆமாங்க நான் கூட என்னடா ஃபர்ஸ்ட் நாள் அழுதான்னு நினைச்சேன், ஆனா இப்ப சமத்து குட்டியா இருக்கு என்று சொல்லவும், பிரகாஷ் தன் மகளிடம் வந்து, நீங்க சமத்துக்குட்டி என்று அவன் கேட்கவும், அந்த குழந்தை அப்படியே அவனை பார்த்து கொண்டிருந்தது. அந்த குழந்தைக்கு என்ன பேசுகிறார்கள் என்று விளங்கவில்லை. பிறந்து 4 நாளான குழந்தைக்கு என்னதான் தெரியும்? அவர்கள் சொல்வதை எதையுமே அதற்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே பார்த்து கொண்டே கையை வாயில் வைத்து கொண்டு அப்படியே இருந்தது. சிறிது நேரத்தில் சரசு அங்கு வந்து, அனுமா உனக்கு அம்மா ஏதோ ஃபோன் பண்ணி பத்திய சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அதுதான் உனக்கு ரெடி பண்ணி இருக்கேன். தம்பி உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வந்து சாப்பிடுங்க என்று சரசு சொல்லவும், சரி என்று பிரகாஷ் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு அவன் ஆபீஸுக்கு கிளம்ப தயாரானான். அனுவுக்கு உணவு தயாராகி கொண்டிருந்தது. பிரகாஷ் ஆபீஸ்க்கு சென்ற உடனே அனு, அக்கா பாப்பா தூங்கிட்டா, இங்கே கீழே அவளுக்கு ஒரு தொட்டி கட்டி போட்டு விடலாமா, அப்பப்ப மேல போக வேணால என்று சொல்லவும், ஆமா கீழே நான் ஒரு தொட்டியை கட்டி போடுறேன், அது வரைக்கும் இப்படியே படுக்க வைங்க என்று சொல்லி கீழே ஒரு டவலை போட்டு அதில் ஒரு பஞ்சு போல ஒரு துணியை போட்டு அந்த குழந்தையை அதில் படுக்க வைத்தார்கள். பிறகு சரசு தயாரான உணவை கொண்டு வந்து கொடுக்கவும், இது என்னக்கா இப்படி இருக்கு, இதையா அத்தை சாப்பிட சொன்னாங்க என்று அவள் கேட்டாள். ஆமா இதுதான் உனக்கு கொடுக்க சொன்னாங்க என்று சாப்பாட்டை அதை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சாப்பிட்டு முடிந்து அவள் கையை கழுவி கொண்டு குழந்தையை தூக்கி தொட்டிலில் போட்டுவிட்டு சோபாவில் வந்து அமரவும், வாசலில் கார் சத்தம் கேட்கவுமே யாரென்று அனு பார்க்கவும், அத்தையும் மாமாவும் வருவதைக் கண்டு, மாமா வாங்க மாமா, என்ன காலையிலேயே என்று அவள் கேட்கவும், நைட்டெல்லாம் உங்க அத்தை தூங்கவே இல்லை,
பிள்ளை தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே, சரசு மட்டும் பாவம் என்ன பண்ணுவான்னு சொல்லி புலம்பி கொண்டு இருந்தாள். அதனால தான் உங்கள் அத்தை காலையிலே கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்று சொல்லவும், என்னம்மா புள்ள நைட்டு அழுதாளா என்று கனகவள்ளி கேட்டாள். அவள் அழுகவே இல்லை அத்தை, நல்லா நிம்மதியாக தூங்குனா. ஹாஸ்பிட்டல் அவளுக்கு ஏதோ மாதிரி இருந்திருக்கு, அதனால தான் அழுதுகிட்டே இருந்திருக்கா. ஆனால் நேற்று சுத்தமாக அழவே இல்லை, சமத்து பிள்ளையா பால் குடிச்சிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவதே என்று அத்தையிடம் சொல்லவும், அப்படியா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், எங்கே இப்போ என்னுடைய செல்லக்குட்டி என்று அவள் கேட்கவும், உங்கள் செல்லம் இப்போதான் பால் குடிச்சிட்டு தூங்குறா என்று சொல்லவும், அப்படியா என்று தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்த குழந்தையை எட்டி பார்த்துவிட்டு அத்தையும் மாமாவும் வந்து சோபாவில் அமர்ந்தார்கள். அப்பொழுது சரசு கிச்சனிலிருந்து வந்து, வாங்கம்மா வாங்கய்யா, என்ன காலையிலே பேத்தியை பார்க்க வந்துட்டீங்களா என்று அவள் கேட்கவும், ஆமாம், உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போனோம் என்று உங்கள் அம்மாவுக்கு ஒரே கவலை, அதுதான் காலையிலே பார்க்க வந்துட்டோம் என்று இருவரும் பேசிக்கொண்டு அப்படியே அவர்களிடம் காலை உணவை சாப்பிட்டார்கள். மாமா, கார்த்திக் வீட்டில் இருக்கானா என்று கேட்கவும், ஆமாம்மா வீட்டில் தான் இருக்கான். அவனுக்கு ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை பற்றி பிரகாஷ் கிட்ட பேசிட்டீங்களா என்று கேட்கவும், அன்னைக்கு பேசினது தாம்மா, அதோட கொஞ்சம் தம்பி வேலையாக இருந்தாங்களா, அப்புறமா உன்னுடைய டெலிவரி அந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா தான் கார்த்திக் கிட்ட பேச சொல்லணும் என்று அவர்கள் மூவரும் பேசி கொண்டிருந்தார்கள். சரி மாமா, நான் இன்னைக்கு பிரகாஷ் வரட்டும், நான் அவர்கிட்ட ஞாபகப்படுத்துகிறேன் கார்த்திக் கிட்ட பேச சொல்லி என்று சொல்லவும், சரி என்று அப்படியே அமர்ந்து பேசிவிட்டு, சரிம்மா நீ தனியாக இருப்ப, பிள்ளைய பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம், அதான் பிள்ளை தான் அழுகலைன்னு சொன்னீங்களே, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் என்று அவர்கள் சொல்லவும், என்னம்மாம்மா இருந்துட்டு நாளைக்கு போகலாம், உடனே கிளம்புறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா பிரகாஷ் வந்துடுவார், பார்த்துட்டு போகலாம்ல என்று சொல்லவும், நானும் தம்பிக்காக தான் வெயிட் பண்ணேன், ஆனால் இன்னும் காணமே, டைம் ஆகுது, அதான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் என்று சுந்தரேசன் சொன்னார். அவர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. அது பிரகாஷாக இருக்கவும் அவர்களுக்கு மகிழ்ச்சியாகிவிட்டது. இதோ அவரே வந்துட்டார் மாமா என்று சொல்லி உள்ளே வந்த பிரகாஷை கனகவள்ளியும் சுந்தரேசன் பார்த்து, உங்களுக்காக தான் தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்று அவர்கள் சொல்லவும், சாரி சித்தப்பா, கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு, சரி தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நம்ம மற்றதை அப்புறமா பேசலாம் என்று சொல்லவும், அவன் மாடிக்கு சென்று உடையை மாற்றிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு கீழே வந்தான். கீழே வந்த பிரகாஷிற்கு சரசு காப்பியை கொண்டு வந்து கொடுக்கவும், அந்த காப்பியை குடித்து கொண்டு, சொல்லுங்க சித்தப்பா, என்ன விஷயம், என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க என்று அவன் கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கார்த்திக் பிஸ்னஸை பற்றி தான் என்று அவர்கள் சொல்லவும், சித்தப்பா நான் கார்த்திக்கிட்ட இன்னைக்கு நைட்டு பேசுகிறேன், அவர் என்ன மாதிரியான மைண்ட் செட்டப்பில் இருக்காருன்னு எனக்கு தெரியல, அவர் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் அதை பற்றி முடிவெடுக்க முடியும், அதனால் இன்றைக்கி நான் கார்த்திக் கிட்ட பேசிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லட்டுமா என்று அவன் சொல்லவும், சரிப்பா அப்போ ரொம்ப சந்தோஷம் என்று அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அனு, சித்தப்பா கிட்ட அந்த விஷயத்தை கேட்டியா என்று கேட்கவும், அச்சச்சோ சுத்தமாக மறந்து போயிட்டேங்க, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க என்று அவள் சொல்லிவிட்டு, மாமா என்ன மாமா, நீங்கள் புரோகிதர்கிட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் மறந்துட்டீங்க, நீங்கள் வந்ததுமே அந்த விஷயத்த சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் சொல்லவே இல்லை என்று அவள் கேட்கவும், ஆமாம்மா நானும் மறந்தே போயிட்டேன், அவர் நேரம் டைம் டேட் குறித்து அனுப்புறேன்னு எனக்கு சொன்னார், ஆனால் அவர் அனுப்பலை, நானும் அவருக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன், சரிம்மா நாளைக்கு காலையில் ஞாபகமாக ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு உனக்கு சொல்கிறேன் என்று மாமா சொல்லவும், சரி என்று அப்படியே பேசிவிட்டு, சரிம்மா அப்போ நாங்கள் கிளம்புறோம், சரி தம்பி நீங்கள் கார்த்திக்கிட்ட பேசிட்டு எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு சுந்தரேசனும் கனகவள்ளியும் வீட்டிற்கு சென்றார்கள். இங்கு அலமேலு, எங்க நம்ம அணுவுக்கு டெலிவரி முடிஞ்சிருச்சு, நம்ம சீக்கிரமாக பசங்களுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிடலாமா என்று அலமேலு சந்தோஷ் அப்பாவிடம் கேட்கவும், நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், நாளைக்கு ரேவதி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, நாளைக்கு ரேவதி வரட்டும், காயத்ரி அப்பாவும் வந்தாங்கன்னா மற்றதை நம்ம பேசி முடிச்சிடலாம், நீ வேணா சந்தோஷ் கிட்ட சொல்லி பாரு, நாளைக்கு காயத்ரி அப்பாவையும் அம்மாவையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி என்று அவன் சொல்லவும், ஏன் அதை நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்ல மாட்டீங்களா
அது கூட நான் தான் சொல்லணுமா? எல்லாத்துக்கும் அலமேலு தான் இல்ல. பிள்ளைங்க தான் ஏலம் விடுறாங்கன்னா நீங்களும் ஏலம் விட்டுட்டு தான் இருக்கீங்க என்று அவள் சொல்லவும், சரிடி கோச்சிக்காத, நான் சந்தோஷ் கிட்ட சொல்றேன் என்று அவர் சொல்லிவிட்டு சந்தோஷின் அறைக்கு சென்றார். என்னப்பா, ஒர்க் எதுவும் முக்கியமானதா பாத்துட்டு இருக்கியா என்று அப்பா கேட்கவும், இல்லப்பா சொல்லுங்க என்று சந்தோஷ் சொல்லவும், ஒன்னும் இல்லப்பா, நாளைக்கு அத்தை வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நீயும் காயத்ரி கிட்ட அவங்க அம்மா அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்றியா? கல்யாணத்துக்கு சில முக்கியமான விஷயம் எல்லாம் பேச வேண்டியது இருக்குப்பா, அதெல்லாம் நம்ம பேசி முடிச்சிடலாம் என்று அப்பா சொல்லவும், சரிப்பா, நான் காயத்ரி கிட்ட பேசிட்டு நாளைக்கு எத்தனை மணின்னு சொல்லுங்க, அவங்கள வர வச்சிடலாம் என்று சந்தோஷ் சொல்லவும், அப்ப நாளைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு அவங்கள வர சொல்லுப்பா, அத்தையும் வந்துருவா, நம்ம என்ன ஏதுன்னு பேசி முடிச்சுட்டு சட்டுப்புட்டுன்னு கல்யாண வேலையை பார்க்கலாம் என்று சொல்லவும், சரிப்பா, அப்ப சரி, நான் காயத்ரி கிட்ட போன் பண்ணி சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு அப்பா அறையை விட்டு வெளியே செல்லவுமே அவனும் காயத்ரிக்கு போன் செய்து விவரத்தை சொன்னான். அப்ப சரி சந்தோஷ், நான் அப்பாவையும் அம்மாவையும் நான் கார் புக் பண்ணி நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், எனக்கு சைட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க நாளைக்கு அங்க வரீங்களா என்று கேட்கவும், ஆமாம் காயத்ரி, அது முக்கியமான வேலையாச்சே, நீ அம்மாவையும் அப்பாவையும் அனுப்பிச்சு விட்டுடு, நீ நேரா அங்க வந்துரு, நான் அங்க வந்துடுறேன், எனக்கு இங்க எதுவும் பெருசா வேலை இருக்காது, அவங்க வெறும் பேசதானே போறாங்க, அதை அவங்க பேசிக்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு, சரி சந்தோஷ், அப்ப நான் அம்மாவையும் அப்பாவையும் அனுப்பிச்சு வச்சுட்டு நான் நேரா அங்க வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைக்க முற்படும் போது, காயத்ரி, இப்ப எல்லாம் ஓகேவா என்று அவன் கேட்டான். என்ன சந்தோஷ் கேக்குறீங்க என்று ஒன்னும் புரியல என்று அவள் சொல்லவும், இல்ல, உங்க அண்ணனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த, இப்ப எல்லாம் ஓகேவா, எல்லாம் நார்மலா இருக்குல்ல என்று அவன் கேட்கவும், எல்லாம் நார்மலா ஆயிட்டுங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கொடுத்த தைரியமும் நீங்க கொடுத்த ஊக்கமும் என்னை இன்னும் தெம்பாக்கிடுச்சு என்று அவள் சொல்லவும், அது என்னுடைய கடமை, என் பொண்டாட்டி என்னைக்குமே சோர்ந்து போக கூடாது இல்ல, அதனாலதான் நான் உன்னை எப்பவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்று அவள் சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். சரி சந்தோஷ், நீங்க பாருங்க, நான் காலையில உங்களுக்கு போன் பண்றேன் என்று சொல்லிவிட்டு காயத்ரி போனை வைத்தாள். காயத்ரி போனை வைத்துவிட்டு அப்பாவிடமும் அம்மாவிடமும் சென்று காயத்ரி சொன்ன விஷயத்தை அவர்களிடம் சொல்லவும், சரிம்மா, அப்ப நாளைக்கு நாங்க அங்க போயிட்டு வந்துடுறோம், நீ தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றீங்க, நீ அதை முடித்து விட்டு வந்துடுறியா என்று அப்பாவும் அம்மாவும் சொல்லவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. இப்படியே அவர்கள் இந்த விஷயத்தை பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். இங்கு கார்த்திக்கும் பிரியாவும், என்னங்க மாமாவையும் அத்தையும் இன்னும் காணோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. மாமாவும் அத்தையும் வந்துட்டாங்களா என்று சொல்லிவிட்டு, என்ன மாமா, இன்னைக்கு மருமக வீட்டிலேயே இருந்துட்டீங்க போல என்று அவள் கேட்கவும், ஆமா, நான் பிள்ளைய பார்த்து கொண்டே இருந்தேன் இல்ல, அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். அப்படியே அணுவின் குழந்தையை பற்றி அணுவை பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பேசி முடித்த பிறகு பிரியா கிச்சனுக்கு செல்லவும் கார்த்திக்கை பார்த்து, கார்த்திக், பிரகாஷ் கிட்ட நீ பிசினஸ் பண்றத பத்தி பேசினியாப்பா, உனக்கு நைட்டு போன் பண்றேன்னு சொன்னாரு, நீ என்ன பிசினஸ் பண்ணணும்னு, உனக்கு என்ன மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னு அவர்கிட்ட சொல்லு, அவர் தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அது என்ன ஏதுன்னு உனக்கு சொல்லுவாரு என்று அப்பா சொல்லவும், சரிப்பா, நான் பிரகாஷ் போன் பண்ணட்டும், நான் மற்ற விஷயங்களை அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பா அறைக்கு சென்றார். நம்ம என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம், இல்ல ஊட்டியில அந்த எஸ்டேட் வாங்கலாமா, அப்படி என்று அவன் யோசித்து கொண்டே இருந்து இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அறைக்கு சென்று அப்படியே யோசித்து கொண்டே அமர்ந்தான். அப்பொழுது பிரியா அங்கு வந்து, என்ன கார்த்திக், என்ன யோசனையா இருக்க என்று அவள் கேட்கவும், ஒன்னில்ல, பிரகாஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணாரு, போன் பண்ணி என்ன மாதிரியான பிசினஸ் பண்றது உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்டாரு. நான் வந்து ஊட்டி எஸ்டேட் வாங்கணும், இல்லாட்டினா நான் கார்பரேட் கம்பெனி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா அவர் ஊட்டி எஸ்டேட் நல்ல பிசினஸ்ன்னு சொன்னாரு. அதான் அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அங்கே எஸ்டேட் ஏதாச்சும் விலைக்கு வருதா, இல்ல நியூவா ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு பிரியா என்று அவன் சொல்லவும், அதை கேட்ட உடனே பிரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. ஜாலி, அப்ப நீங்க ஊட்டியில எஸ்டேட் வாங்க போறீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக் என்று சொல்லி அவள் தன்னுடைய சந்தோஷத்தை அவனிடம் காட்டிக் கொண்டிருந்தாள்.
எனக்கு அங்க மட்டும் கிடைச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க, உன்னை அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு ராணி மாதிரி வச்சிருப்பேன் என்று அவன் சொல்லவும், எனக்கு தான் ஆசையா இருக்கு. சீக்கிரமா கடவுள் நமக்கு நல்ல ஒரு விஷயத்த காதல் போட்டு கேட்கிறபடி செய்வார், நீங்க கவலைப்படாதீங்க என்று கார்த்திக் அவள் அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு சொன்னாள். அப்பொழுது பிரியா, ஊட்டின்னு சொல்லவுமே, ஊட்டியில நடந்த நம்முடைய ஹனிமூன் தான் எனக்கு ஞாபகம் வருது என்று அவன் சொல்லவும், எனது ஹனிமூன் ஞாபகத்துக்கு வருதா என்று அவள் கேட்டாள். ஆமா பிரியா, எவ்வளோ நாளாச்சு நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்து, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா என்று அவன் கேட்கவும், என்ன கார்த்திக், இன்னைக்கு கண்டிப்பா இருந்தே ஆகணுமா என்று அவள் கேட்கவும், ஆமா என்று அவன் சொன்னான். இன்னைக்கு நான் அந்த மைண்ட் செட்டப்ல வரவே இல்லை என்று அவன் சொல்லவும், உனக்கு அந்த மைண்ட் இல்லாட்டினா என்ன, இப்ப இருக்குல்ல என்று அவன் கேட்டான். இப்ப கூட நீங்க சொன்னதுக்கு அப்புறமா லைட்டா தான் இருக்கு, இன்னும் முழுசா வரல என்று அவள் சொல்லவும், அப்ப நான் வர வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே தன் மனைவியை கட்டிப்பிடித்து அவளுடைய இதழில் முத்தத்தை கொடுத்து விட்டு பிறகு விடை கொடுத்தான். இப்போ ஓகேவா, வந்துடுச்சா என்று அவன் கேட்கவும், இல்லையே இன்னும் வரலையே என்று அவள் சொன்னாள். அப்பொழுது இன்னொரு வாட்டி ஏதாச்சும் பண்ணுனா வருமா என்று அவன் சொல்லிவிட்டு அப்படியே அவள் கழுத்தில் தன்னுடைய முகத்தை புதைத்து அப்படியே அவளை கிச்சு கிச்சு மூட்டினான். அப்பொழுது அவள் சும்மாவே இருக்கவும் உடனே அவளை அப்படியே கட்டிலில் தள்ளி அவள் மீது படர்ந்து அவளை அப்படியே கட்டிப்பிடித்து அவளுடைய ஆடைகளை ரிமூவ் செய்ய ஆரம்பித்தான். இப்போ உனக்கு வருதா என்று அவன் கேட்கவும், நீங்க என்னுடைய ட்ரெஸ்ல கை வைக்கவுமே நீங்க சொன்ன மாதிரி அந்த ரொமான்டிக் எனக்கு வந்துருச்சு என்று அவள் சொல்லவும், அப்படியா, அப்ப எனக்கு இன்னைக்கு செம்ம வேட்டு தான் என்று சொல்லி அப்படியே அவள் மீது படர்ந்து அவனுடைய ஆண்மையை அவளிடம் செலுத்தி அவனுடைய இச்சை முழுவதையும் அவளிடம் வெளிப்படுத்த ஆரம்பித்தான். வெகு நாளைக்கு பிறகு இருவருக்கும் நடந்த கூடலில் அவர்கள் மிகவும் சோர்ந்து போய்விட்டார்கள். அப்படியே அவள் மீது சரிந்து அப்படியே இருவரும் கட்டிப்பிடித்து உறங்க ஆரம்பித்தார்கள். இரவு அவளுடைய கூடலில் செய்து தூங்கியதும் காலை எழுந்து, கார்த்திக், நீங்க ரொம்ப மோசம், நான் எனக்கு எந்த ஒரு நினைப்புமே இல்லைன்னு சொல்லவும், என்ன நீங்க அங்கங்க தீண்டி உங்களுடைய இச்சைக்கு என்ன பலியாக்கிட்டீங்க இல்லை என்று அவர் சொல்லவும், என்னமோ எனக்கு மட்டும்தான் எல்லாமே, உனக்கு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி பேசுற, நீ ஒத்துக்கிட்டு தானே வந்த என்று அவன் கேட்கவும், போங்க கார்த்திக் என்று அவள் வெக்கப்பட்டு அவனுடைய நெஞ்சில் முகம் புதைத்து அப்படியே அமைதியாக இருந்தாள். சரி சரி, நான் தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என்று சொல்லவும், இல்ல எனக்கும் தான் வேணும்னு தோணுச்சு, அதனால தானே நானும் வந்தேன், உங்களை மட்டும் குறை சொல்றதுல தப்பு இல்லை என்று அவள் சொல்லிவிட்டு, சரி இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல என்று அவன் கேட்கவும், எப்பவோ சால்வ் ஆயிடுச்சு, நம்ம இப்ப அனு அக்கா வீட்டுக்கு போகணும், நீங்க சீக்கிரமா கீழே போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன் என்று சொல்லவும், என்னது அனு வீட்டுக்கு போறோமா என்று அவன் கேட்டான். ஆமா, எனக்கு பாப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, அதனாலதான் நம்ம அனுவக்கா வீட்டுக்கு போறோம், சரி வாங்க போகலாம் என்று சொல்லி கீழே சென்று காலை உணவை சாப்பிட்டு விட்டு நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லவும், சரிம்மா பார்த்து பத்திரமா போங்க, டே கார்த்திக், போகும்போது சும்மா போகாம பிள்ளைக்கு ஏதாச்சும் பழம் வாங்கிட்டு போ, சரியா என்று அம்மா சொல்லவும், சரிம்மா, உன் மருமகளை நீ விட்டு கொடுக்க மாட்டியே என்று கார்த்திக் கேட்கவும், டே அவ எனக்கு மருமக இல்ல, பொண்ணு, சரியா என்று அவள் சொல்லவும், அம்மா ஓகேம்மா என்று அவன் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று போகும் வழியில் பழத்தை வாங்கி கொண்டு அவர்கள் அணுவை பார்க்க சென்றார்கள். அணு வீட்டு வாசலில் கார் நிற்கவும் யார் என்று சரசு எட்டி பார்த்தாள். அப்பொழுது கார்த்திக்கு பிரியாவும் வருவதை பார்த்து, அனுமா, கார்த்திக்கு பிரியாவும் வராங்கம்மா என்று சொல்லவும், அப்படியா, சரிக்கா என்று சொல்லிவிட்டு வா கார்த்திக் என்று அவள் கூப்பிடவும், என்னன்னு ஹால்ல தான் உட்கார்ந்துருக்கியா என்று கேட்கவும், ஆமாடா இப்பதான் ஹால்ல வந்து உட்கார்ந்தேன், அப்புறம் என்ன பண்ற, எப்படி போகுது லைஃப் எல்லாம் என்று அவன் கேட்கவும், சூப்பரா போகுதானு என்று சொல்லி மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மாடியில் இருந்து பிரகாஷ் கீழே வரவும், அட பிரகாஷும் வீட்டுல தான் இருக்காரா, நான் பிரகாஷ் ஆபீஸ் போயிருப்பார் என்று நினைத்தேன் அவன் சொல்லவும், இல்ல அவர் இன்னைக்கு வீட்டுல தான் இருக்கார், அவருக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று அவள் சொல்லவும் உடனே பிரியா சிரித்து விட்டாள். என்ன பிரியா, என்ன சிரிக்கிறே என்று சொல்லவும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னாலே பழைய ஞாபகம் தான் வருது என்று அவள் சொல்லி அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் கார்த்திக், நைட்டு உன்கிட்ட பேசிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன், ஊட்டியில ஒரு எஸ்டேட் வந்து நல்ல விலைக்கு வருதுன்னு சொன்னான், நம்ம போய் பார்த்துட்டு அதை செக் பண்ணி வாங்கிடலாமா என்று அவன் கேட்கவும், சரி பிரகாஷ், நீங்க பாருங்க, உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்க, நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் என்று அவன் சொல்லவும்,
அப்ப சரி, நம்ம ஒரு நாள் பார்த்துட்டு அவன்கிட்ட நான் பேசிட்டு நம்ம ஊட்டிக்கு போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லவும் உடனே அனுவை பார்த்தான். என்னன்னு, ஊட்டிக்கு போகலாமா என்று அவன் கேட்கவும், எனது ஊட்டிக்கா? பாப்பா பிறந்து இன்னும் 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளாட்டி உங்களுக்கு ஊட்டிக்கு போகணுமா என்று அவள் கேட்கவும், ஏன் அனு, நம்ம கார்த்திக் கூட எஸ்டேட் பாக்குறதுக்காக தானே போறோம் என்று அவள் சொல்லவும், அப்ப நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்களே, நாங்க எதுக்கு பாப்பாவை தூக்கிக்கிட்டு, என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது என்று சொல்லவும், நம்ம இப்ப போறது இல்ல, நம்ம போறதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும் என்று அவன் சொல்லவும், அப்ப சரி, அப்ப சரசாக்காவுக்கும் கல்யாணம் ஆயிரும், அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஒரு ஹனிமூன் போற மாதிரி வேணா நம்ம ஊட்டிக்கு போயிடலாம் என்று அனு சொல்லவும், சரசாங்கு நின்று கொண்டு அதை கேட்டுக்கொண்டிருக்கோமே அவளுக்கு வெக்கம் வந்து விடவும் அவள் கிச்சனுக்குள் ஓடி சென்று விட்டார். பாத்தியா பிரியா, சரசக்காவுக்கு வெக்கம் வந்துருச்சு என்று அவர்கள் நால்வரும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அப்ப சரி பிரகாஷ், நீங்க என்ன ஏதுன்னு பேசுங்க, நானும் அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்றேன், சொல்லிட்டு நம்ம எப்பன்னு சொல்லுங்க, அப்ப நம்ம ஊட்டிக்கு போயிட்டு வந்துடலாம் என்று கார்த்திக் சொல்லவும், ஆமா கார்த்திக், நம்ம அனு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், அக்காவோட கல்யாணமும் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேணா ஊட்டிக்கு போயிட்டு வந்துடலாம், எல்லோரும் சேர்ந்த மாதிரி, சரியா என்று சொல்லி அவர்கள் பேசிவிட்டு அப்பொழுது சரசு அவர்களுக்கு ஸ்நாக்ஸை கொண்டாந்து கொடுக்கவும், என்னக்கா கல்யாணம்னு சொல்லவுமே வெக்கமெல்லாம் வருது என்று பிரியா கேட்கவும், போங்க பாப்பா என்று சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றாள். இப்படியே அன்று அனைவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலை காயத்ரி அவர்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் சந்தோஷ் வீட்டுக்கு காரில் அனுப்பிவிட்டு அவள் சைட்டுக்கு சென்றார். அதே போல தன் அம்மாவிடமும் அப்பாவிடமும் நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டான். காயத்ரி அம்மாவும் அப்பாவும் அலமேலு வீட்டுக்கு சென்று அங்கு நல்ல விதமாக பேசலாம் என்று அவர்கள் முடிவில் இருந்தார்கள். அதே போல விஷாலின் அம்மா ரேவதியும் அங்கு வந்து அனைத்து விஷயங்களையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படியே இரு வீட்டுக்காரர்களும் அங்கு அவர்களுடைய திருமணத்திற்கு ஆக வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்வதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சென்று பேசி அனைத்து விஷயமும் நல்லபடியாக முடியவும் அவர்கள் வீட்டுக்கு வந்து தனது மகளுக்கு கூடிய சீக்கிரம் திருமணமாக போகிறது என்ற மகிழ்ச்சியில் காயத்ரி அம்மாவும் அப்பாவும் இருந்தார்கள். அதே போல விஷாலுடைய திருமணம் மிக விரைவில் நடக்கப் போவதை நினைத்து விஷால் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். இப்படியே அன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயம் நடக்குமே அன்றைய நாள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாக சென்றது. கார்த்திக்கும் பிரகாஷும் அவனுடைய ஆபீஸ் விஷயமாக பேசி அவன் ஊட்டியில் உள்ள எஸ்டேட்டை பார்ப்பதற்கு அவர்கள் ஒரு நாள் பார்த்து அன்றே போகலாம் என்று முடிவெடுத்தார்கள். அந்த நாளை சரசுக்கு ஹனிமூன் செல்லும் நாளாக இருக்கும் என்று அனு சொல்லவும் சரசுக்கு மிகவும் சந்தோஷமாகி அவள் வெக்கத்தில் கிச்சனுக்கு ஓடி சென்றாள். இந்த விஷயத்தை பிரியாவிடம் சொல்லி அனு சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். காயத்ரியுடைய குடும்பம் விஷாலுடைய குடும்பமும் அலமேலு வீட்டிற்கு சென்று நல்ல விதமாக அவளுடைய திருமணத்திற்கு பேசி முடித்து ஒரு நல்ல நாளையும் கொடுத்து அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அந்த விஷயத்தை வீட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். வெகு நாளைக்கு பிறகு கார்த்திக்கும் பிரியாவும் நடந்த ஊழல் நினைத்து இருவரும் மிகவும் சந்தோஷமாக அவருடைய இச்சையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். கார்த்திக்குடைய பிசினஸ் விஷயமாக அனைவரும் ஊட்டிக்கு செல்வார்களா? சீக்கிரமா சரசுக்கு திருமணம் நடைபெறுமா? அணுவுக்கு நடக்க இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் எந்தவித தீங்கும் இல்லாமல் இருக்குமா? இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறோன்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம கதையை நிறைய பேர் கேட்குறீங்க, படிக்கிறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஏன் நான் எழுதுகிற கதை உங்களுக்கு பிடிக்கலையா?